இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். ஆர்சிபி விசஸ் கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல் ஆரம்பிச்சிருக்கு. அந்த மேட்சோட ட்ரோல் வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாம். ஓகே. என்ன கேப்டனே போடாம விட்டுட்டாரு. மறந்துட்டாரே நீ. ஐயோ, மொயின் அலியை கூட எடுத்திருக்கலாம். விட்டுட்டாங்க கேகேஆர். பாத்துருவோண்டா இன்னைக்கு நீயா நான் பாத்துருவோண்டா. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விக்கெட் போச்சு. ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? அவன் மோசமா போயிட்டு வந்தாங்க. இனி நடக்க போறது யுத்தம். கேட்ச் விட்டு அடுத்த பாலே விட்டு கேட்ச் விட்டதே வேஸ்ட். என்ன இருந்தாலும் கேகேஆர்ல இருந்தவர் தானே அவரு. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள அலமல பாரு. ஐநூறா ஐநூறு வேணுமா? 500 மொபைல் காசாக்கு நன்னாரி பயல சீட்டி மடக்கு ஒரு உருவம் வேணா. ஆஹானி சாம பேட்டிங். என்ன பண்றான்டா அவன்? அவனுக்கு தானே தெரியும். மோசமா போயிட்டு இருந்து அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே 2 பேர் சேர்ந்து முடிச்சாங்க. ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கொஞ்சம் ஸ்டாண்டாகி விளாண்டுருக்கும். தேவலாவும் சுற்றி விட்டுட்டு அதானே. Let him have his fun. ஏ ராஜு, அவன் இவன் அவன் இல்லடா ஏமா. ஏண்டா டேய், இந்த பைட் எங்கடா கத்துக்கிட்ட? இதுக்கு பேர்லாம் பைட் இல்லடா. சப்பா, இனிமேல் கோயில் பக்கமே வராத. போடா போடா. போன வாரம் விட்டாருன்னா அடுத்த ஒரு இவர் அவுட் ஆயிட்டாரு. போயிட்டானடா அவன். போயிட்டான் புல்லட். செத்து போற உங்க பாட்டி மேல சத்தியமா? போயிட்டான் புல்லட். வாடா, கவலைப்படாதீங்கடா. வந்த அன்னைக்கே கண்ணுகள்ல கத்திய விட்டு ஆட்டிட்டான். டேஞ்சரஸ் பிள்ளை. இவனை கேர். பவுலிங் அப்படியே தான் இருக்கு. கடைசி கண்ட்ரோல் பண்ணிட்டான். குருநாள் பாண்டியா தான் காரணம். என்ன எரி என்ன சொன்ன? என்னோட மோதி உயிரை விடாதீங்க. தலைவா, என்னாச்சு தலைவா? இவன்டா என்ன இப்படி அடிச்சான்? அசல் அடிப்பார் பார்த்தா அவுட் ஆயிட்டாரு. நினைச்சவங்க எல்லாருமே நீங்க கிளம்புங்க. இப்போ நீ என்கிட்ட என்ன சொன்ன? இப்ப நான் சொல்ற மூட்ல இல்ல. இப்ப நீங்க கிளம்புங்கன்னு சொன்னல. எல்லாருக்கும் வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. பயமா ஒரு விக்கெட். ஃபர்ஸ்ட் 10 ஓவர் அட்டி வெளுத்தாங்க. அதான் அவ்வளோதான். ஆர்சிபி என்ன பழைய ஃபார்ம்ல தான் இருக்குன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பயங்கரமா மாறி வெறும் 60 ரன் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் 10 ஓவர்ல முடிட்டாங்க. உண்மையிலே கேகேஆர் ஃபர்ஸ்ட் மேட்ச் மூட்ரா கேட்ட செம பேட்டிங். உண்மையிலே சான்ஸே கொடுக்கல. அவன் உண்மையிலே நல்லா பயங்கரமா விளாண்டான்.
இது கஷ்டம். கை சமயம் மடங்கி. ஆமாப்பா. அவரு சும்மா அப்படி கை ஓதுறாருன்னு நினைச்சேன். உண்மையாவே மடங்கிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு தடவை போச்சுன்னா திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அவங்க போன டீம் கேகேஆர்ல இருந்தாரு. அதுக்கு ஆப்போசிட்டா வந்து வெளுத்துட்டாரு. சார் நான் கிளம்புறேன். இப்போதாண்டா எனக்கு நிம்மதி. ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா. படிக்கல, ஏதாவது ட்ரை பண்ணாரு அவ்வளவுதான். ஹலோ, ஸ்கோர் என்ன? அவுட்டா? இவங்களெல்லாம் நம்பவே முடியாது. இவங்கெல்லாம் நம்ம எப்படி பெட் கட்டுறது? இத பத்தி பேசினால பிரஷர் தான் அதிகமாகுது. இல்லடா உங்க அப்பன்து. ஏன்னா உங்க ஒப்பன் நான் தாண்டா. பட்டிதர் வந்தோடனே கேப்டன் அந்த இது கிடைச்சானே இவ்வளவு பவர் அடிச்சாரு. வேகமா அடிச்சு முடிச்சிட்டாங்க. புஷ்பா ஷாயே ஷாயி சொல்வாரு. விசில் அடிச்சு அதை பார்க்கலான்னு வந்தீங்களா? இப்ப அடிங்கடா. ஷேக்கா வத்திக்க. அப்பா எல்லாத்தையும் மாத்திரண்டா. இன்னைக்கு மிஸ் ஆகாது. This will be my freaking comeback. ஏய், கடவுள் இருக்கான்டா. கண்டிப்பா முடிக்கிறேன்டா. நம்ம சேர்ந்து ஒரு சகாப்தத்தை உருவாக்குவோம். உலகத்தை ஒரு கலக்கு கலக்குறோம்டா. ஃபர்ஸ்ட் பாயிண்டா 2 பாயிண்ட் எடுத்தாங்க. அவ்வளோதான். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் இது ஃபஸ்ட்டு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் அந்த பவர் பிளேயில் 4 ஓவர் பார்த்தீங்கன்னா நான் 24 28 தான் அடித்தாங்க. ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். கேகேஆர் என்ன மிஞ்சி போனால் ஒரு 150 அடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரஹானேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பேய் பிடிச்ச மாதிரி அடிக்கிறாரு. 6 4 அடிக்கிறாரு. சூப்பரா விளையாண்டாரு. நான் இந்த ஸ்பீடுக்கு போனா ஒரு 200 ஈஸி. 200க்கு மேல அடிச்சு விடுவாங்க. ஆர்சிபி பவுலிங் அப்படிதான். இன்னும் மாறல அப்படின்னு நினைச்சா அதுக்கப்புறம் கடைசி 10 ஓவர் வெறும் 60 ரன் தான் அடிக்க விட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க. அடிக்க வேண்டிய எல்லாரும் ரிங்கு சிங், வெங்கடேஷ் ஐயர், ரசல் இவங்க எல்லாருமே போயிட்டாங்க. கடைசி ஒரு அந்த ஹசல்வுட் போட்டதும் அடிக்கவே முடியல. விளையாடுவாரு அப்படின்னு கூட விளையாடுவாரு. ரிங்கு தானே அவரு விளையாடுவாருன்னு நினைச்சேன். அவரும் எனக்கு தெரிஞ்ச அந்த அளவுக்கு நான் நினைச்ச மாதிரியே அப்படியே மாறி போயிட்டு இல்ல. உண்மையிலே அது டக்குன்னு டோட்டலா மாறிடுச்சு. அதே மாதிரி ஆர்சிபி பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு படிக்கல் மட்டும் தான் விளையாடல. மீதி எல்லாருமே அதாவது சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் அடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அடிச்சு ரன் ரேட் கொண்டு வரணும்னு நல்லா தெளிவாகவே விளாண்டாங்க. பட்டிதார் உண்மையிலே கேப்டன்ஷிப் நல்லாவே பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தாலும் நல்லாவே பண்ணாரு. அங்க கேகேஆர்ல நிறைய பேர் ஏன் ரஹானே வந்து ரசலுக்கு பவுலிங் கொடுக்கலன்னு தெரியல. அதுக்கப்புறம் மொயின் அலியை ஏன் உள்ள கொண்டு வரலன்னு தெரியல. நிறைய பேர் அது சொதப்பன மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பவுலிங்கே ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. ஆமா ஆமா. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாத மாதிரி இந்த பால எல்லாமே சூப்பரா விளையாண்டாங்க. எனக்கு தோல்வி வந்து நாட் அவுட்லயே அழகா விளையாண்டாங்க. எனக்கு வந்து வந்தவங்க 2 பேருமே நல்லா விளையாண்டாங்க ஸ்டார்டிங்ல. அதாவது எனக்கு நான் எதிர்பார்க்கல உண்மையாவே. நான் ஒண்ணு நினைச்சு வச்சிருந்தா அப்படியே மாறிடுச்சு. அப்புறம் அந்த திஷா பட்டானி அவங்களோட டான்ஸ் பாதி ஓடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க மூஞ்செல்லாம் காமிச்சிட்டாங்க. ஆனா முடிஞ்சிருச்சு போல இருக்கு அந்த டான்ஸ். நினைச்சா திருப்பி பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பார்ப்போம். இன்னைக்கு மும்பைக்கும் சென்னைக்கும் இருக்கு. என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு தெரியல. யார் ஜெயிக்க போறான்னு தெரியல. பார்க்கலாம். ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.